நகர்ப்புற பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் மூலம் கூடுதலாக 3 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்றிருக்கின்றனர். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் இத்திட்டம் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தை சென்னை மயிலாப்பூரில் உள்ள புனித சூசையப்பர் ஆரம்ப பள்ளியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மு.க.ஸ்டாலினுடன் சேர்ந்து மாணவ மாணவியருக்கு உணவு பரிமாறினார். நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கத்தை தொடங்கி வைக்கும் விதமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் மாணவ மாணவிகளுக்கு உணவை பாசத்தோடு பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள். இதையடுத்து பள்ளி மாணாக்கர்களுடன் அமர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் காலை உணவை சாப்பிட்டனர். பின்னர் நடைபெற்ற விழா நிகழ்வில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ஆண்டுக்கு 600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படுவதாக குறிப்பிட்டார். காலை உணவு திட்டத்துக்கு ஆனது செலவு அல்ல என்றும் அது தமிழ் சமுதாயத்துக்கான முதலீடு என்றும் ஸ்டாலின் கூறினார். தமிழ்நாட்டில் செயல்படுகிற 37,416 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் படிக்கக்கூடிய 20,59,000 மாணவர்கள் டெய்லி காலையில சூடா சுவையா சத்தா சாப்பிட்டு கிளாஸ் ரூமுக்குள்ள தெம்பா நுழைய போறாங்க. ஆண்டொன்றுக்கு 600 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. ஆனா இது செலவுன்னு நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு சூப்பரான சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட். இது எதிர்காலத்தில் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல மடங்கு லாபத்தை தமிழ் சமுதாயத்துக்கு தரப்போற முதலீடு இது. எந்நேரம் தமிழ்நாட்டு மாணவ செல்வங்களை நம்பி அவங்க திறமை மேல, அறிவு மேல, ஆற்றல் மேல நம்பிக்கை வச்சு தமிழ்நாடு அரசு இந்த முதலீட்டை செய்யறோம். விழாவில் உரையாற்றிய பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான், தமிழ்நாடு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை பஞ்சாப் மாநிலத்திலும் கொண்டுவர முயற்சி மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். बहुत अच्छा लगा कि आज ब्रेकफास्ट स्कीम जो रूरल में तो पहले ही चलती थी, लेकिन अर्बन बच्चों के लिए ब्रेकफास्ट की स्कीम जो शुरू हुई है, उसके लिए मैं बहुत बहुत बधाई देता हूं. बहुत कंग्रेचुलेशंस सर. You already said that hungry children cannot learn. अगर बच्चा भूखा है तो उसमें सीखने की क्षमता कम हो जाती है. It's very very good initiative taken by Tamil Nadu. And I promise you, sir, I will also consider it in my cabinet to start in Punjab also. 2022 செப்டம்பர் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளன்று மதுரையில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் முதலாக தொடங்கப்பட்டது. அடுத்த கட்டமாக 2023ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளிகளிலும் ஊரக பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளிலும் செயல்பாட்டுக்கு வந்தது. தற்போது 34,987 தொடக்கப் பள்ளிகளில் 17,53,000 குழந்தைகள் காலை உணவு திட்டத்தால் பயன்பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.